விழுப்புரம் மாவட்டம் எண்ணாயிரமலையில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பார்ஸ்வநாதர் சிற்பம் ஒரு சிறுகுன்றில் உள்ளது. வயல்கள் நிறைந்த சிறு குன்று. ஊர் மக்களிடம் சமணசாமியோ அல்லது பார்ஸ்வநாதர் சாமியோ என்று கேட்டால் யாருக்கும் தெரியாது. இங்க வயல்ல இருக்குற பாப்பாத்தி அம்மன் எங்க இருக்குன்னு கேட்க பெரியோர் முதல் சிறியோர் வரை வழிகாட்டுவர். யார் இந்த பாப்பாத்தி அம்மன்னு கேட்டா, ஆடிமாசம் பாப்பாத்தி அம்மனுக்கு பூசை போடுவோம் அவ்வளவுதாங்க என்ற பதில் கிடைத்தது. ஆனால் உண்மையில் அது பாப்பாத்தி அம்மன் அல்ல, தவகோலத்தில் உள்ள பார்ஸ்வநாத பகவான் ஆவார். செஞ்சி வட்டம் கல்லடிகுப்பம் கிராமத்தில் உள்ள பாப்பாத்திபாறை என்ற பாறையில் கிழக்கு நோக்கிய நிலையில் 3 அடி உயரத்தில் பார்சுவநாதர் தீர்த்தங்கரின் புடைப்புச் சிற்பம் காணப்படுகிறது. பார்சுவநாதர் நின்ற நிலையில் இரு கைகளையும் பக்கவாட்டில் தொங்கவிட்டவாறு உள்ளார். பார்சுவநாதரின் மேல் முக்குடையும் பக்கவாட்டில் இருசாமரம் காட்டப்பட்டுள்ளது. தலையில் 5 தலை நாகம் உள்ளது. இவரது கீழ் இரு பக்கங்களில் விளக்குகள் உள்ளன. இவ்வூரில் முன்காலத்தில் சமணர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் தற்காலத்தில் இவ்வூரில் சமணர்கள் யாரும் இல்லை. நாம் வாழும் பகுதியில் உள்ள அருகர் திருமேனியை அவசியம் தரிசனம் செய்ய வேண்டியது நம் கடமை.